கடந்த பல வாரமாக கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் என்று பார்த்து வருகிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். அதாவது புதிய எண்ணம், புதிய சுவாபம், புதிய ஆற்றல், புதிய அறிவு, இப்படி பல காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டா இருக்குது என்பதை அப்போஸ்தலனாகிய இங்க பவுல் சொல்லுகிறார். பாருங்க, புதிய சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்குது. புதிய சிருஷ்டினா என்ன? அப்ப மனுஷனை புதிய சிருஷ்டியா சொல்றாரு. அப்ப புதிய சிருஷ்டினா இதுக்கு முன்பாக மனுஷன் என்னவா இருந்தான், என்ன சிருஷ்டியா இருந்தான், இப்பொழுது புதிய சிருஷ்டியா மாறுறானா, இதுக்கு முன்பாக என்ன சிருஷ்டியா இருந்தான் என்பதை நாம் பார்க்கணும். பாருங்க, ஏனென்றால் மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது, மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். ஆமென். மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் ஆவியா மனுஷனை உண்டாக்குனார். ஆமென். அவனுக்கு ஒரு சரீரம் கொடுத்தார். அப்ப புதிய சிருஷ்டினா எந்த விதத்துல இருக்குது பாருங்க. ஆவிக்குரிய மரணம் ஒன்று இருக்குது, இயற்கை பிரகாரமான ஒரு மரணம் இருக்குது இல்லையா? ஆவிக்குரிய மரணம், இயற்கை பிரகாரமான மரணம். சரீர பிரகாரமான மரணம்னா என்ன? இந்த சரீரமும் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அந்த சரீரமும் அந்த அவருடைய ஜீவனும் பிரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? அந்த சரீரத்துக்கும் ஆவிக்கும் ஒரு பிரிவு உண்டாகுது இல்லையா? அந்த சரீரமும் அந்த ஆவி பிரிஞ்சிருது. அவர் உயிரோடு தான் இருக்கிறது, ஆனா அவர் சரீரம் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. அதனால அது ரெண்டுமே பிரிவு உண்டதுனால இது சரீர பிரகாரமா மரணம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு மரணம் இருக்குது. இதை நம்ம விளங்கிட்டு பாருங்க. ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கான்? ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். இந்த சரீரம் இந்த உலகத்துல நான் வாழறதுனால, இந்த உலகத்துல நான் இருக்கிறதுனால இந்த சரீரத்தை என்ன பண்ணணும்? நான் சரியா உட்கொள்ள வேண்டும். காலைல சாப்பிடணும், மதியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும். சரியா இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். இல்லைன்னா சாப்பிடாம விட்டா அல்சர் வந்துடும். டாக்டர் சொல்றாங்க இல்லையா, சாப்பிட மாட்டேன் என்ன ஆயிடும்? அல்சர் வந்துடும். இந்த சரியாக இந்த ஆகாரத்தை என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடணும். ஏனென்றால் சரீரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷன் என்னவா இருக்கிறான்? ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். அதனால அவனுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதான்? சரீரம். சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக் வச்சு உடம்பு நல்லா மெயின்டைன் பண்றாங்க. சில பேர் வாக்கிங் கூட போய் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சரீரத்தை சரியா வச்சுக்கிறாங்க இல்லையா? இப்ப சரீரமா இருக்கிறான். ரெண்டாவது மனது. அவனுக்கு ஒரு மனது கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மனது எதுக்கு? அறிவுத்திறன், சிந்திக்கக்கூடிய திறன், இப்படி பல காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, அறிவுத்திறன், சிந்திக்கக்கூடிய திறன் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் இந்த அறிவுத்திறன், சிந்திக்கக்கூடிய திறன்? அதுல சில காரியம் கற்று அறிகிறோம் இல்லையா? சில பேர் கணக்கு போடுறோம்,